இவ்வுயரிய விழா உத்தம நபியின் உதய தின விழா. இவ்விழாவில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதில் பெருமகிழ்வும் அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். பெருமான் நபியின் புனித மீலாது விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பித்து தரும் அல்ஹாஜ் ஏ முகமது ஐயூப் துணைத் தலைவர் அவர்கள், முன்னிலை வகித்து சிறப்பித்து தர இருக்கும் ஜனாப் ஷாஜஹான் துணை செயலாளர் அவர்கள், அல்ஹாஜ் எஸ் முகமது ஹனீஃபா பொருளாளராகிய நான், ஜனாப் எம் முகமது நபி துணை பொருளாளர் அவர்கள் ஆகிய பொதுமக்களையும் உலமாற இந்நிகழ்ச்சியை சிறப்பித்து தர அன்புடன் வேண்டுகிறேன் என நான் முன்மொழிகிறேன். இதை நான் வழிமொழிகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். தலைவரின் அனுமதி பெற்று இந்நிகழ்ச்சியை நெறிப்படுத்துவதில் மிக்க ஆனந்தம் அடைகிறேன். துவக்கமாக இறைமறை வசனத்தை கொண்டு இந்நிகழ்வை துவக்கி வைக்க அன்பு இளவல் அல் ஹாஃபிஸ் வாவு எம்ஏ அப்துல் சலாம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ما كان على النبي من حرج فيما فرض الله له، سنة الله في الذين خلوا من قبل، وكان أمر الله قدرا مقدورا. الذين يبلغون رسالات الله ويخشونه ولا يخشون أحدا إلا الله، وكفى بالله حسيبا. ما كان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين، وكان الله بكل شيء عليما.
தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் இந்திய கலாச்சாரத்தை பண்பாட்டை தஜமமாக விளக்கும் தாய்லாந்து தமிழ் முஸ்லிம் சங்கம் பொன்விழா கொண்டாடிய இம்மாமன்றத்தில் மாணவியின் வினார் விழா இதுவே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இவ்விழாவில் உங்களை வரவேற்பதில் நான் பேரானந்தமும் பெரும் மகிழ்வும் அடைகிறேன். அன்பிற்குரிய மேடையில் அமர்ந்திருக்கும் நிர்வாக பெருமக்களே, இவ்விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் முன்னாள் தலைவர்கள், மதிப்புக்குரிய நிர்வாகிகள், அன்பான தமிழ் முஸ்லிம் சங்க உறுப்பினர்கள், இன்னும் இங்கும் வந்திருக்கும் அனைவரையும் வருக வருகவென மனமார்ந்த அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் ஒன்று கூடியிருக்கும் இந்த விழா நல்விழா உலகுக்கு அருளாக வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பை இன்னும் வரலாற்றை நினைவுகூரும் பாக்கியமான நாள். அவர்களின் வாழ்வு மனித உலகிற்கு ஒளியும் வழிகாட்டுதலுமாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது போல் மற்றவர்களுக்கு பயனளிப்பவனே சிறந்தவன் என்பதை கருத்தில் கொண்டு நமது தாய்லாந்து தமிழ் சங்கமும் சமூக நலனுக்காக செயல்படுகிறது. இந்த புனித நாளில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரின் ஆஜாத்துகளை நிறைவேற்றி தந்தருள்வானாக, அனைத்து பரக்கத்துகளையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று மனமாக துஆ செய்து வாழ்த்தி வரவேற்று அமைகிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக நம் சிந்தனைக்கு நினைவூட்டும் கீதம் பைத் இசைக்கும் அன்பு குழந்தை பரக்கத் சுலைஹா டாக்டர் அல்-ஹாஃபிஸ் சூஃபி ஹுசைன் அவர்களை அழைக்கிறேன்.
நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக நம் அனைவரும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் அழகிய குழந்தையின் சொற்பொழிவு அன்பு செல்வி எஸ் சாரா டாக்டர் ஆர் சபீர் அவர்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மீலாது நபி சிறப்புக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய சலாம். இந்த மீலாது நாள்ல நம்ம கண்மணி நபி பத்தி நிறைய பேசலாம். அவருடைய பண்புகள், மார்க்கத்துக்காக அவர் பட்ட கஷ்டங்கள், பெண்களிடம்
நிற்கும் பாவியை பாரும் இந்த வேளையிலே ரசூலே திங்கள் ஹபீபே மதீனத்து மன்னரே மஹ்மூது மாநபியே மூத்து முஹம்மதே முழு மதீனாவே அகிலத்தில் உதித்தீரே அலியாத உலகிலதாய் மூத்து முஹம்மதே முழு மதீனாவே அகிலத்தில் உதித்தீரே அலியாத உலகிலதாய் அலியாத உலகிலதாய் ரஹ்மானின் புண்ணிய நேசராய் வந்துதித்தீர் ரஹ்மத்துல் ஆலமீனாய் ஆலத்தில் அவதரித்தீர் ரசூலே திங்கள் ஹபீபே மதீனத்து மன்னரே மஹ்மூது மாநபியே கண்மணி நாயகமே கல்விக் கரை நீங்கிடவே காட்சி தருவி அஹ்மதரே புண்ணிய மாநபியில் கண்மணி நாயகமே கல்விக் கரை நீங்கிடவே காட்சி தருவி அஹ்மதரே புண்ணிய மாதமில் வான்மதியம் நானிருக்கும் வையகத்தின் பேரொளியே வருக வருக வருகவே வசந்தத்தின் திருநாளில் வான்மதியும் நானிருக்கும் வையகத்தின் பேரொளியே வருக வருக வருகவே வசந்தத்தின் திருநாளில் ஒளியோங்கும் மதீனா நபி வாழும் ரௌதா அதுவன்றி ஜன்னத் புவிதன்னில் ரோசாயை பாக்கே खैरुल बाए वो जन्नत नहीं है तो फिर और क्या है रसूले திங்கள் ஹபீபே மதீனத்து மன்னரே மஹ்மூது மாநபியே மதீனத்து மன்னரே மஹ்மூது மாநபியே மதீனத்து மன்னரே மஹ்மூது மாநபியே اللهم صل وسلم وبارك عليه ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக அராபி பைக் பாட வருகிறார் ரியாஸ் முத்துவாப்பா சன் ஆஃப் இஸ்ஸதி. السلام عليكم مولاي صل وسلم دائما أبدا على
இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இந்நிகழ்ச்சியின் உத்தாயமாக நமக்கெல்லாம் தேர்ந்தது போல் பெருமானாரின் வாழ்வையும் முகப்பத்தையும் எடுத்துரைக்கும் நம் பள்ளியின் இமாம் அல்-ஹாஃபி காரி பி.எம். சபீர் அலி பாஜி மிஸ்பாஹி அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறேன். نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنك لعلى خلق عظيم صدق الله العلي العظيم وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم إنما بعثت معلما أو كما قال عليه الصلاة والسلام அனைத்து புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தானது. ஸலாத்தும் ஸலாமும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபீஈன்கள், ஷுஹதாக்கள் நல்லவர்கள் இன்னும் இங்கே வருகின்றிருக்கின்ற அனைவர் மீதும் உண்டாவதாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனத்தில் நுழைவதற்கான வழியை சொல்கிறார்கள். லா ததுகுலுல் ஜன்னத ஹத்தா துமினூ. நீங்கள் சுவனத்தில் நுழைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கான அடிப்படை ஈமான் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். வலா துமினூ ஹத்தா தஹாபு. நீங்கள் ஒருவருக்கொருவர் பிரியம் கொள்ளாத வரைக்கும் உங்களுக்கு மத்தியில் ஈமான் என்பது நிலைத்திருக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, உங்களுக்கு மத்தியில் முஹப்பத் இருக்க வேண்டும். அந்த முஹப்பத் எப்படி கிடைக்கும்? அதற்கும் ஒரு வழியை நான் சொல்லித் தருகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அஃஷு ஸலாம பைனக்கும். உங்களுக்கு மத்தியில் நீங்கள் சலாமை பரப்புங்கள். தெரிந்தவர், தெரியாதவர், சிறியவர், பெரியவர் என்கிற எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல், வேண்டியவர், வேண்டாதவர் என எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் சலாமை பரப்புங்கள். அப்படி பரப்பினால் உங்களுக்கு மத்தியில் முஹப்பத் வரும். அப்படி முஹப்பத் ஏற்பட்டது என்றால் நீங்கள் உங்களுடைய ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்வீர்கள். அப்படி ஈமானை உறுதி கொள்ளக்கூடிய நபர்கள் எல்லோரும் சுவனத்தில் நுழைவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்காக இங்கு வருகின்ற அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் சலாமை சொல்லி துவங்குகிறேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சலாம் சொல்லுகிற போது இரு உள்ளங்கள் முஹப்பத் பெறுகிறது என்றால் நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுகிற சலாம் இருக்கிறது. அதனால் நமக்கு பதில் சலாம் கிடைக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எங்கோ ஓரத்தில் இருந்து கொண்டு ஸலாத்து வஸ்ஸலாம் அலைஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் பெருந்தூதரே உங்கள் மீது ஸலாத்தும் ஸலாமும் உண்டாகட்டும் என்று நாம் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அங்கே கபரில் இருந்து கொண்டு ரவுதாவிற்கு உள்ளே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மட்டுமல்ல, சொல்லக்கூடியவர்களுடைய ஸலாத்திற்கு பதிலும் சொல்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவர்களுடைய முஹப்பத்தை பெறுவதற்கு அவர்கள் மீது நாம் சொல்லுகிற ஸலாத்தும் ஸலாமும் மிக முக்கியமான காரணமாக அமைகிறது என்பதை நாம் புரிய கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் ஆச்சரியமான ஒரு மனிதராக வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு மனிதர் வாழ்ந்தால் எத்தனை ஆண்டுகள் அவருடைய புகழ் நிறைந்திருக்கும்? ஒரு பதவியில் இருக்கிறார், பதவி போனதற்கு பிறகு அவருடைய புகழ் குறைகிறது. ஒரு 100 ஆண்டுகள்
நபி அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி அறிவிப்பு செய்யக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட 1,00,000-க்கும் அதிகமான நபர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை குறித்து பேசுகிறார். நபி எப்படி அமருவாங்க, எப்படி வருவாங்க, என்ன ஆடை உடுத்துவார்கள், அவர்களுடைய ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கும், எப்படி பேசுவார்கள், மக்களிடத்தில் அவர்கள் அணுகுகிற முறை என்ன, பிள்ளைகளிடத்தில் எப்படி நடந்து கொள்வார்கள், ஏழை எளிய மனிதர்களிடத்தில் எப்படி உறவாடுவார்கள், இதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை அறிவிப்பு செய்வதற்கே 1,00,000 நபர்கள் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட மாமனிதர் என்பதை நாம் புரிய கடமைப்பட்டுள்ளோம். நபி அவர்கள் எத்தனை நாட்கள் 22,330 நாட்கள் 6 மணி நேரம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார் என்று குறிப்பு வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நபி அவர்களுடைய நடையும் உடையும் எப்படி இருந்தது, அவர்களுடைய ஆன்மீகத்திற்காக அவர்கள் செலவழித்த நேரங்கள் என்ன, அரசியலுக்காக அவர்கள் செலவு செய்த நேரங்கள் என்ன, பொருளாதாரத்திற்காக என எல்லாவற்றையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்துண்டான வரலாற்றை ஹதீஸ்களின் மூலமாக அறிந்து கொள்ளலாம், தெரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நிகரற்ற மனிதராக இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா ஒரு மனிதர் பற்றி தெரிய தெரிய அவருடைய மதிப்பு குறையதான் செய்யும். வெளிப்பார்வையில நம்ம முதல்ல ஒரு ஆளை பார்க்கிறோம்னா அவர் வந்து ஒரு கண்ணியமான மனிதர், அவரை பற்றி நம்ம தெரிய ஆசைப்படுவோம் போனோம்னா ஏன்னா நம்ம தெரிய வந்தோம், அவர்களுடைய புகழ் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே ஒரு சில நேரம் நம்ம திட்டம் ஆரம்பிச்சோம், இந்த மனிதர் தான் நம்ம புகழலாம் என்று யோசிப்போம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை படிக்க படிக்க நபி அவர்களுடைய புகழ் ஓங்கிக் கொண்டே இருக்கிறது. எப்படிப்பட்ட மாமனிதராக இந்த மனிதர் வாழ்ந்திருக்கிறார் என்று உலகம் வியக்கிற ஒரு தலைவராக மனிதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார். இன்றும் கூட நபி அவர்களை நாம் வர்ணிக்க முடியும். நபி அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுடைய உடல் அமைப்புகளும் சரி, அவர்களுடைய பேச்சும் எப்படிப்பட்டது என்று நாம் இங்கு அமர்ந்து கொண்டு வர்ணிக்க முடியும் என்கிற போது துல்லியமாக ஒரு வெளிச்சமான வரலாற்றுக்கு சொந்தக்காரர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால ஒரு கிறிஸ்தவர், ஒரு எழுத்தாளர், உலகத்தின் மிகச்சிறந்த மனிதர்கள் 100 பேர் என்கிற புத்தகத்தை எழுதுகிற போது முதன்மைப்படுத்துகிறார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவரே சொல்கிறார், நான் ஒரு கிறிஸ்தவர், நான் வந்து இயேசு கிறிஸ்துவை முதலிடத்தில் வைத்திருக்கலாம், ஆனால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்தபடியாக நான் கொண்டு வந்திருக்கிறேன். சில பேருக்கு ஆச்சரியத்தை தரலாம், என்ன இவர் முஹம்மது நபியை கொண்டு வந்திருக்கிறார், வியப்பை ஏற்படுத்தலாம். ஆனால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேலே ஒரு மனிதரை நாம் யோசித்தும் பார்க்க முடியவில்லை. எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை இந்த சமூகத்தில் உருவாக்கி இருக்கிறார்கள். அவர்களை உள்ள ஒரு சாதனையாளரை, ஒரு மிகச்சிறந்த மாமனிதரை என்னால் பார்க்க முடியவில்லை என்று மாற்று மருத்துவர்களும் கூட வியந்து அவர்களை குறித்து எழுதுகிறார்கள், அவர்களுடைய கருத்தை முதலாவது இடத்தில் வைக்கிறார்கள் என்றால் அப்படிப்பட்ட மாமனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை நாம் மிக அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்ற மனிதர் அல்ல. 12 நாட்கள் நம்முடைய மேகர் மஸ்ஜிதில் சீரத் சொற்பொழிவு நடைபெற்றது. அப்போது கூட ஒரு வரலாற்றை நினைவு கூர்ந்தோம். ஒரு நாளினுடைய தலைப்பாக எடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்ற மனிதர் அல்ல என்பதால் அன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு குழந்தையை தூக்கிக் கொண்டு வருகிறார். 4-5 வயது மதிக்கத்தக்க ஒரு குழந்தை. அந்த குழந்தை மௌனமாக இருக்கிறது, மூளை வளர்ச்சி குன்றியதாக இருக்கிறது. அம்மா தான் தூக்கிட்டு வராங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட. என் பிள்ளைக்காக துவா செய்யுங்க. என்ன துவா செய்யணும்? இந்த குழந்தை மௌத்தாகணும் துவா செய்யுங்க நாயகமே. அந்த தாய் சொல்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்ன உங்க பிள்ளை மௌத்தாகணும் துவா செய்யணுமா? ஆம் நாயகமே, மூளை வளர்ச்சி குன்றியதாக இருக்கிறது, குழந்தை ஊனமாக இருக்கிறது. என்னுடைய உபாத்திற்கு பிறகு இந்த குழந்தையை பார்த்துக் கொள்வதற்கு ஆள் இல்லை. எனக்கு முன்னால் இந்த குழந்தை இறந்துவிட வேண்டும், ஒப்பாசாகிவிட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்த அந்த பெண்மணியினுடைய
கருணை கொலையை கேட்டு வந்த அந்த தாயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குழந்தை சாதனை படைக்காது என்று எப்படி நீ முடிவெடுக்க முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். அந்த குழந்தை வளர்கிறது, வாழ்கிறது, ஷஹீதுடைய அந்தஸ்தை பெறுகிறது. அதன் மூலமாக சுவனத்திற்கு தகுதியானவர்களாக மகளும் தாயும் ஆகிறார்கள் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு துல்லியமாக ஒரு மனிதரை பார்த்தவுடன் அவர்களை புரிந்து கொள்கிறார்கள், அவர்களுக்கான துஆ செய்கிறார்கள். இந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தையாக வாழும் என்பதையெல்லாம் சொல்கிறார்கள் என்றால் நிச்சயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் ஓங்கியது என்பதைத்தான் நாம் சொல்ல முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து நாம் பேசுகிற காலம் எல்லாம் இஸ்லாம் வருவது. நபியவர்களை குறித்து பேசுகிற போதெல்லாம் என்ன இந்த மனிதர் குறித்து இவ்வளவு பேசுகிறார்கள், புகழ்கிறார்கள்? யார் அந்த மனிதர்? நபியை குறித்து படித்தால் எந்த தீனுக்காக இவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள், கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் என்பதை குறித்து உலகம் படிக்க ஆரம்பிக்கும். இஸ்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஒரே ஒரு மனிதர் வட்டி ஹராம் என்று சொன்னதற்காக தவிர்த்து வாழ்கிறார்கள். தீமைகளை விட்டும் தவிர்த்து வாழ வேண்டும் என்று ஒரு மனிதர் சொன்னதற்காக அத்தனை தவறுகளில் இருந்தும் தவிர்த்து வாழக்கூடிய மக்கள். அவர்கள் ஒரு இடத்தில் அமர்ந்தார்கள், இப்படி குனிந்து சென்றார்கள் என்பதற்காக அதை அப்படியே பின்பற்றக்கூடிய மக்கள். 2 ரக்காத் தொழுதார்கள், அந்த இடத்தில் நான் 2 ரக்காத் தான் தொழுவேன். இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கையை உயர்த்தினார்கள் என்பது உட்பட அனைத்தையும் இப்படியே பின்பற்றுகிற மக்கள் ஆச்சரியப்படுத்துகிறார்கள் உலக மக்களை. ஏன் நபிகள் நாயகம், யார் அந்த மனிதர்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏன் இந்த மக்கள் இந்த அளவுக்கு பிரியப்படுகிறார்கள், பின்பற்றுகிறார்கள் என்பதை தேடுகிறார்கள். இஸ்லாம் வளர்கிறது. மாமனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து நாம் அவர்களுடைய வார்த்தைகளில் சொல்லுகிற போது இந்த ஹதீஸ் இதை பற்றி முன்னாடியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்லாண்டுகளுக்கு முன்னால் பேசியிருக்கிறார்களா என்று ஒவ்வொரு செய்தியும் நம்மால் வியந்து பார்க்கிற அளவுக்கு உண்டான செய்திகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபியாக அனுப்பப்பட்டார்கள் என்ற பூவுலகிலே அவர்களுக்கு குர்ஆன் வழங்கப்பட்டது. அவர்களுக்கு பின்னால் இன்னொரு ஒரு நபி தேவையில்லை என்கிற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பணிகளை செய்து நிறைவு செய்து விட்டார்கள். ஏன்னா இறுதி நபிக்கு பிறகு இன்னொரு நபி தேவைப்படலை போது ஒவ்வொரு நபிகளுக்கும் ஒவ்வொரு நபி வந்திருந்தாங்க. எப்போ வந்தாங்கன்னா வேதங்கள் மாற்றப்படுகிற போது வந்தாங்க. வேதம் கொடுக்கப்பட்டுச்சு, அதுல என்ன செய்வாங்க, மனிதர்கள் கையாளர் செய்வார்கள், அதை திருத்துவார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேதத்தை அல்லாஹ் சொன்னான், இன்னா நஹ்னு நஸல்னா ذِكْرَ வஇன்னா லஹு லஹாஃபிظூன். இந்த திருக்குர்ஆனை நாமே பாதுகாப்போம், இதை நாமே இறக்கினோம், நாமே பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொன்னான். இன்று வரைக்கும் திருக்குர்ஆன்ல கை வைக்க முடியல, ஒரு ஹரக்கத்தை ஒரு எழுத்தை மாற்ற முடியல. எத்தனை வேதங்கள் இந்த உலகத்தில் வந்திருக்கிறது, மாற்றப்பட்டது, திருத்தப்பட்டு விட்டது, இன்ஜீலாகும் தௌராத்தாகும். ஆனால் குர்ஆன் அது கடைசி வரைக்கும் பாதுகாக்கப்படுகிறது என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஒரு மனிதர் நபியாக வரப்போவதில்லை என்பதற்காக குர்ஆனை அல்லாஹ் பாதுகாக்கிறான். இறுதி வரைக்கும்
மீலாது நபி, நபி அவர்களுடைய பிறப்பு. ஏன்னா பிறப்பு இறைவனுக்கு பிறப்பு கிடையாது. மீலாது என்று கொண்டாடப்படுகிற காலம் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால்தான் இறைவனாக்கப்பட மாட்டார்கள். அதுபோல் பல்வேறு நகரங்களில் மிக முக்கியமான இடங்களில் கூட விதத்துகளை ஒழிக்க வேண்டும் என்று பேசுகிற அவர்களை சுற்றி பல்வேறு அறமான விஷயங்கள் நடந்தும் அதை தடுக்க முடியாத நாதியற்ற பல இடங்களில் விதத்துகள் குறித்து பேசுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த அளவுக்கு புகழ்ந்து விடுவோம், இறைவனுக்கு அடுத்தபடியாக, அதாவது இறைவனுடைய அந்தஸ்தை விடவும் கூடுதலாய் புகழ்ந்து விடுவோம் என்று யோசிக்கிறார்கள். உண்மை அதுவல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து நாம் பேசுகிறோம் என்றால் நம்முடைய வாழ்வை நாம் பண்படுத்துகிறோம், அவர்களுடைய வாழ்வை நாம் எடுத்து நடப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஹப்பத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம். அவர்களை எந்நேரமும் இந்த தீனின் தூணாக இருக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்நேரம் நினைவில் வைப்பதற்காக அவர்களை குறித்து நாம் பேசுகிறோம் என்பதை நாம் அந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பல்வேறு சாதனைகளை படைப்பதற்காக வந்தார்கள். நபிமார்கள், அம்பியா, சூரத்துல் அம்பியா என்கிற சூரா, இந்த ஒரு செய்தியை மட்டும் சொல்லி என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்வேன். சூரத்துல் அம்பியாவில் நபிமார்கள் குறித்து பேசுகிற போது ஒவ்வொரு நபிக்கும் உண்டான ஒவ்வொரு சிறப்புகளை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நோய் வந்துச்சு, அவங்க துஆ கேட்டாங்க. கடைசியில் எல்லாம் சோதனைகளுக்கு பிறகு, சிரமங்களுக்கு பிறகு துஆ செய்தார்கள். அவர்களுடைய நோயை நாம் ஷிஃபாவை தந்தோம் அல்லாஹ் சொல்றான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றில் இருந்தார்கள். அந்த திரு தஸ்பீஹை ஓதினார்கள், கலிமாவை ஓதினார்கள். அதன் மூலமாக மிக பெரும் சிரமத்திலிருந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றினோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பல் குறித்து பேசினார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த செய்திகள் குறித்து பேசினார். அவருடைய ஏகத்துவ பிரச்சாரம் குறித்து பேசினார். இப்படி நபிமார்கள் என்ற அந்த பெயரில் இறக்கப்பட்ட அந்த அத்தியாயத்தில் ஒவ்வொரு நபிமார்களுடைய தனி சிறப்புகளை 2-3 வரிகளில் பேசிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து ஒரு அரை வரியில் சொல்லி முடித்து விட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்று அந்த சூறாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து ஒற்றை வரியில் இல்லை, அதைவிட குறைவான வரியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் புகழ்ந்து பேசுகிறான். எல்லா நபிமார்களுடைய இமாமாக இருக்கிறார்கள் என்கிற கருத்தை உள்ளே வைத்தவனாக அல்லாஹ் பதிவு செய்கிறான் என்று சொன்னால், அப்படிப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதற்கு, அவர்களை குறித்து பேசுவதற்கு வாய்ப்பு பெற்றவர்கள், அதை கேட்பதற்கு உண்டான வாய்ப்பை பெற்றவர்கள் நிச்சயமாக அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பிரியம் கொள்ளக்கூடிய நல்லடியார்களா, அவர்களை பின்பற்றக்கூடியவர்களா, அவர்களுடைய ஷஃபாஅத்திற்கு தகுதியான மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கிய புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். ஆலிம் அவர்கள் அதற்கும் மேல முக்கியமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா அவருடைய இல்மை மென்மேலும் பெருப்பானாக, மேலும் அவருடைய ஆயுள் காலத்தையும் அல்லாஹ் மென்மேலும் பெருப்பானாக, அனைத்து பரக்காத்துகளையும் அல்லாஹ் அவருக்கு கொடுப்பானாக. நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக பரிசு வழங்குதல். ரபியுல் அவ்வல் மாதம் 12 நாட்கள் கடந்த சீரத்து சொற்பொழிவு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற ஆண்கள் தரப்பிலிருந்து 4 நபர்களும், பெண்கள் தரப்பிலிருந்து 6 நபர்களும் பிரைஸை வென்றுள்ளார்கள். ஆண்கள் தரப்பிலிருந்து 4 நபர்கள் மட்டும்தான் அதனை சரியான வகையில் இருக்கிறார்கள். அந்த 4 நபர்களை நாம் சூஸ் பண்ணோம். பெண்கள் தரப்பிலிருந்து 22 நபர்கள் சரியான வகைகளை எழுதினார்கள். அதனை
அந்த ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நம்ம குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து 5 நபர்களை நம்ம இல்லை யோசிக்கிறேன், இதெல்லாம் ஞாபகப்படுத்துறீங்களா? ஏன் கம்பேர்லாம் பண்ணுறீங்கன்னு யோசிக்கிறேன். ஆண்கள் பெண்கள் பெண்கள் என்ன செஞ்சாங்க, தீவிரமாக கவனிச்சாங்க. சில நபர்கள் என்ன சொன்னாங்க, பயான் கேள்விகள் கேட்போம்னு சொன்னதுல இருந்து நைட்டெல்லாம் தூங்காம அந்த ரெக்கார்டு, பழைய ரெக்கார்டெல்லாம் கேட்டு அதை எழுதி கடைசியில் அவங்க சொன்னாங்க, அந்த பரிசு கூட வாங்குறதுலாம் பிரச்சனை இல்லை, உள்ள செய்தியை பயானை கேட்கும்போது நம்சல்ல அவங்க வந்து இவ்வளவு செய்தி இருந்தாங்க, அவங்க தண்ணீர் வெளுத்த செய்திலாம் ஒரு ஆள் கால் பண்ணி சொன்னாங்க. பரிசு கிடைக்காத இவ்வளவு செய்திகள் கிடைச்சிச்சுல, இல்மை கிடைச்சிச்சுல, அதுவே எனக்கு பெரிய கிஃப்ட் பரிசுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதேபோல் ஒரு நபர் சொன்னாங்க, என்னுடைய மனைவி வந்து நீங்க சொன்னீங்கல்ல ரபியுல் மாதத்தினுடைய 11வது பிறையில யோக சொல்லலாம் சதகா அதிகமாக செய்தார்கள், அதனாலேயே ரபியுல் மாதத்தினுடைய 11வது பிறையில எங்களுடைய வீடுகள்ல நிறைய சதகாக்கள் செய்கிறோம். இப்படி இதுதான் இந்த ரபியுல் மாதத்தினுடைய வெற்றியின் அடையாளமே. நம்முடைய அந்த சீரத்தை வரலாற்றை நாம் கேட்கிறோம், அதை நம்முடைய வாழ்வில் எடுத்து நடப்பதற்குண்டான அந்த வழிகளை நாம் செய்கிறோம் என்றால் அதுதான் இந்த விழாக்களினுடைய நோக்கம். அல்லாஹ் அந்த தாய்மார்களுக்கு வரக செய்வானாக, தந்தை அதாவது ஆண்களுக்கும் அல்லாஹ் இலவசமான வரகத்திலே செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். பெண்களை விட அதிகமாக ஆண்களை ஸ்கோர் பண்ணணும்னு ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க. ஆண்கள் தரப்பிலிருந்து முதலாவதாக பிரைஸை தட்டிச் செல்கிறார் வாவு எம்ஏஎஸ் ஷாவுல் அமீர் ஃப்ரம் சித்திக் ஜெம்ஸ். அதனை நம்முடைய துறை தலைவர் ஐயப்பன் இரண்டாவது நபராக அப்பாஸ் ரிலையன்ஸ் தாய் அவங்க இருக்கிறாங்க. அவருடைய சார்பாக அவருடைய மகன் இருக்கிறார். செயலாளர் துணை செயலாளர் ஷாஜான் அவர்கள். மூன்றாவது நபராக பிரைஸை தட்டி செல்பவர் முன்னாள் தலைவர் வாவு முகமது அலி அவர்கள். அவர்களுக்கு பிரைஸை வழங்குபவர்கள் பள்ளியின் துணை பொருளாளர் முகமது நனீம் அவர் சார்பாக அவருடைய மகன் அண்மை மகன் அப்துல் சலாம் ஹாஃபிஸ் அவர்கள். நான்காவது நபராக உபைதுல்லா ஃப்ரம் பெயின்ஸ்லா பிசிஎஸ் ட்ரைனிங். அதனுடைய பிரைஸை பள்ளியின் பொருளாளர் நான் வழங்குகிறேன். பெண்கள் பகுதியிலிருந்து முதலாவதாக பிரைஸை தட்டி செல்கிறார்கள் மிஸ்ஸஸ் பசுல் கரீம். அவர் சார்பாக யூசுப் அவர்கள் வாங்க வருகிறார். இந்த பிரைஸை சாமிக்காக அவர்கள். பெண்கள் சைடிலிருந்து இரண்டாவது பரிசை தட்டிச் செல்கிறார்கள் மிஸ்ஸஸ் மீரா ஃப்ரம் ரிலையன்ஸ் தாய். அவர்களோட பரிசை வந்து ஜெட் பார்க் இமாமுதீன் அவர்கள். மூன்றாவதாக பெண்கள் புறத்திலிருந்து இந்த பிரைஸை தட்டி செல்லக்கூடியவர்கள் டாக்டர் லெப்பை தம்பி. அவர்கள் சார்பாக
அவர்களுக்கான பரிசை மாணிக்கண்ணன் அவர்கள் வழங்குவார்கள். நாரே தக்பீர். நான்காவது நபராக பெண்கள் பகுதியிலிருந்து தட்டிச் செல்லக்கூடியவர்கள் மிஸ்டர் எம்.ஹெச். சையத் முகமது சாலி, மஸ்ஜித் மெயின்டைன் பண்ணக்கூடிய நம்முடைய சர்மூன் ஸ்டார் நிறுவனர். இதற்கான பரிசை பேக்கப் ஜெமோஸ் நிறுவனர் பாபு சரஸ்வதி அவர்களை அழைக்கிறோம். நாரே தக்பீர். ஐந்தாவது நபராக தட்டிச் செல்லக்கூடிய பெண்கள் சைடிலிருந்து ஒய்ஃப் ஆஃப் இஸ்ரதி அந்த பிரைஸை கொடுப்பதற்கு முன்னாள் செயலாளர் குர்ஷித் அவர்கள் அவருடைய மகனார் வருகிறார்கள். நாரே தக்பீர். இறுதியாக ஆறாவது நபராக பெண்கள் புறத்திலிருந்து பயிற்சி தட்டி செல்லக்கூடியவர்கள் மிஸ்ஸஸ் இம்தியாஸ் முகமது அஹ்மத் வட்கோ.